2014 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா மிகவும் பழமையான நடராஜர் சிலை சோழர் காலத்து செப்பேடுகளை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செப்பேடுகள் மொத்தம் 21 தகடுகள். அதோட வெயிட் பார்த்தோம்னா 5 தகடுகள் சமஸ்கிருதத்திலும் மிச்சம் 16 தகடுகள் வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்முடைய பாரத பிரதமர் ஆட்சி அமைச்சதுலேருந்தே இப்போ இந்த 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷமே அவர் எந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு போனாலுமேவும் நம் நாட்டில் இருக்கும் புராதன பொருட்களாகட்டும், தொல்பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் சிலைகள், பழங்கால சிலைகள், இதுகளை எல்லாமே மீட்டு கொண்டு வரதுல மிகவும் ஒரு முனைப்பு காட்டியிருக்காங்க. 2014 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா மிகவும் பழமையான நடராஜர் சிலை, அம்மன் சிலை, அதே மாதிரி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பழமையான தொல்பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த சிற்பங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த சோழர் காலத்து செப்பேடுகளை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது மிகவும் அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் நூற்றாண்டினுடைய செப்பேடுகள் சோழ தேசத்துக்கு இன்னைக்கு திரும்ப வருது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா நம் பாரத பிரதமருடைய முயற்சி. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் பார்த்தோம்னா இதை பற்றிய ஒரு அக்கறையே இல்லாமல் இருந்த இடத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு போனாலுமே அவங்க அதை தானாக விரும்பி கொடுக்குற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்படித்தான் இந்த முறை பார்த்தோம்னா நம் நாகப்பட்டினத்தில் இருக்கும் ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய செப்பேடுகள் நம் தமிழ்நாட்டிற்கு வருது. இந்த செப்பேடுகள் இதுவரைக்கும் நெதர்லாந்தில் இருக்கிற லெய்டன் யூனிவர்சிட்டியில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. இதற்கு நம் பாரத பிரதமர் மட்டும் இல்லை, அன்புடன் ஹேமந்த் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்காங்க. அவர் பெரும்பாலும் நம் தமிழ்நாட்டில் இருக்க கலாச்சாரம், கோயில்கள், சிலைகள், சிற்பங்களை பற்றி பேசுவாங்க. பிரவீன் மோகன் எப்படி கோயில் சிலைகளை பற்றி அதில் இருக்கும் நுணுக்கங்களை பற்றி பேசுகிறாரோ அதே மாதிரி ஹேமந்த் அவர்கள் அதாவது சமஸ்கிருத எழுத்துக்கள், பழங்காலத்து கல்வெட்டு எழுத்துக்களையுமே நல்லா ரீட் பண்ணுவாங்க. நிறைய யூடியூப் மிகவும் பிரபலமானது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதங்களுக்கு முன்னாடி இதை பற்றிய ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தாங்க. தன்னுடைய சொந்த கை காசை செலவு பண்ணி இங்கேருந்து நெதர்லாந்து போய், அவர் ஃபாரினில் தான் இருக்காங்க, அவர் அங்கேருந்து நெதர்லாந்து போய் அந்த செப்பேடுகளை நேரில் பார்த்துருக்காங்க. அதில் பார்க்கும்போது கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. அப்போ கூட அங்கே இருக்கும் அதிகாரிகள் அதை தொட்டு பார்க்க அவருக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் அவர் அந்த அதில் இருக்கும் அந்த செப்பேடுகள் மொத்தம் 21 தகடுகள். அதோட வெயிட் பார்த்தோம்னா 30 கிலோ வெயிட். 5 தகடுகள் சமஸ்கிருதத்திலும் மிச்சம் 16 தகடுகள் தமிழிலும் இருக்குதுன்னு சொல்லி அதை ஃபுல்லாகவே அவர் ரீட் பண்ணி காமிப்பாங்க. அப்படி ரீட் பண்ணி காமிக்கும் போதே நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய அந்த அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த முத்திரைகள் எல்லாமே அதில் பதிக்கப்பட்டிருக்கும். அதில் அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் அந்த செப்பேடுகளை பாதுகாத்துட்டு வர்ற கமிட்டி ஹேமந்த் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவர் நிறைய கூகுள் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க. இமெயில் மூலமாக பேசுனது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அத்தனை டீட்டெயிலுமே ஒரு ரிப்போர்ட் மாதிரி அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தோம்னா நமக்கு இப்போ மீன்கொடி, புலிக்கொடி, வில் எல்லாமே நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்களுடைய சிம்பிள். அதுக்கு அந்த சிம்பிளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அந்த செப்பேடுகள் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதை ஃபுல்லாகவே பெரிய வளையத்தில் அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கவரில் அந்த கவர் பண்ணி வச்சுருக்கிறதுனுடைய அந்த லட்சணின்னு சொல்லுவாங்க, அதாவது முத்திரை. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு முத்திரை இருக்கும் இல்லையா, அந்த முத்திரை அதில் பதிச்சிருக்கு. அந்த முத்திரைக்கு பின்னாடி ஆனைமலை அப்படிங்கிற எழுத்தை அந்த ஊர் பேரை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் இருந்ததில் நம் சோழர்களினுடைய வாரிசுகளினுடைய பெயர்கள் இருக்குது. அதே மாதிரி
தமிழில் இருக்கக்கூடிய அந்த செப்பேடுகளில் வந்து அதாவது எவ்வளவு இடம் கிட்டத்தட்ட 642 ஏக்கர் அந்த ஒரு ஊரினுடைய பரப்பளவு மட்டுமே வந்து தானமாக கொடுத்துருக்காங்க சோழர்கள். அவ்வளோ பெரிய பறந்து விரிந்த மனசு கொண்டவங்களா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கும் அன்னைக்கு இருக்க மக்களுக்கும் அந்த அரசர்களுக்கு உண்டான எண்ணங்களை பாருங்களேன். 642 ஏக்கர் மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் வந்து மக்கள் அரசுக்கு கொடுக்கக்கூடிய டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காலத்தில் வந்து கமோடிட்டி டு கமோடிட்டி, அதாவது வந்து பணப்பழக்கம் அவ்வளவாக இருக்காது. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்க. அதே மாதிரி அரசுக்கு கொடுக்கக்கூடிய டேக்ஸ் பார்த்தோம்னா விளையும் பொருட்களை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸ் வந்து அந்த கோயிலுக்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேக்ஸ் மொத்தமுமே வந்து புத்த மடாலயம் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இப்படி ஒரு ஆரம்பம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் இருக்கும் மன்னர்கள் அத்தனை பேருமே வந்து கடல் கடந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்தில் வந்து கடல் கடந்து போய் நிறைய வாணிபம் செய்யும் போது இந்தோனேசியாவில் இருக்கும் சூளாமணி வர்மன் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் தான் வந்து சூளாமணி வர்மன். அவர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் அவர்கள்ட்ட வந்து அவர் பெர்மிஷன் கேட்குறாரு. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் இங்கே வியாபாரத்துக்கு வரும்போது நாங்கள் வணங்குறதுக்காக ஒரு புத்த மடாலயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜராஜ சோழன் வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதற்காக கொடுக்கப்பட்ட கிராமம் தான் ஆனைமலை. இங்கே வந்து விஜயவர்மன் வந்து புத்த விகாரம் வந்து அமைக்கிறாரு. அதற்கு பேர் தான் வந்து சூளாமணி விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கட்டிக்கிட்டு இருக்கும்போதே விஜயவர்மன் இறந்துடுறாரு. அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய மகன் வந்து அதை எடுத்து கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது அவங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட அந்த 642 ஏக்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கிறாங்க. அதற்கு பின்னாடி வந்த ராஜேந்திர சோழன் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃபுல்லாகவே வந்து செப்பு தகடுகளில் பதிச்சு அதனுடைய உரிமையை வந்து இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சூளாமணி வர்மனினுடைய மகன்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த செப்பேடுகள் தான் இன்னைக்கு வந்து ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும், இல்லாட்டி இந்தோனேசியாவில் இருக்கணும். இது இரண்டுக்குமே சம்பந்தம் இல்லாமல் நெதர்லாந்தில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த செப்பேடுகள் தான் இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செப்பேடுகள் வந்து இந்தியாவுக்கு தான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி, அதாவது இந்திய தொல்பொருள்களை வந்து கொடுக்கக்கூடிய கமிட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த லெய்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கமிட்டி வந்து ஹேமந்த் அவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் வந்து இவ்வளோ டீட்டெயில் எடுத்து சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டை சார்ந்தது. இது தமிழ் மன்னர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய காணொளிகள், அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள், அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி தான் இதுவும் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு. மிகவும் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா இதனால் இவருக்கு வந்து ஒரு 10 பைசா பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறத விட அவருடைய வீடியோ பார்க்கணும் நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் அவர் ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிப்பார். அவர் அதோடு போகாமல் நம்மளுடைய மன்னர்களினுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கோயில்கள், அவங்க என்ன தானம் பண்ணாங்க அப்படிங்கிற நிறையா விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம்னா வீரச்சோளம் சொல்லும் போதே நமக்கே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடும், அந்த மாதிரி இருக்கும். அவருடைய வீடியோக்களில் பார்த்தோம்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் சொன்னேன்னா அவருடைய உழைப்பை வந்து நான் திருடுற மாதிரி ஆயிடும். கண்டிப்பாக அவருடைய ஹேமந்தினுடைய வீடியோ போய் நீங்கள் பாருங்கள், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஹேமந்த் அவர்கள் நெதர்லாண்டில் போய் அந்த செப்பேடுகளை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு பல முறை வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதற்குண்டான அப்பாயின்மெண்ட் அவருக்கு கிடைக்கல. ஏன்னா இங்கே இருக்கும் அமைச்சர்கள்லாம் பார்த்தோன்னா சாராய கடை ஆரம்பிக்கணும், கஞ்சா விற்கணும், எப்படி வந்து ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நான் இப்படி செப்பேடு, சிலை, ஓலை அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக புரியவும் செய்யாது. அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியாது. அவர் வந்து பல முறை வந்து முயற்சி செய்தும் அவர் தங்கம் தென்னரசு அவர்கள்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இதற்காக
பல பிரைவேட் லாயர்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேவி கமாண்டர் தினேஷ் தசரதன் அவர்கள் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு அரசியல் பின்புலம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுனாலுமே வந்து கண்டிப்பாக அரசியல் பின்புலம் வேணும். அதுக்காக இவங்க ரொம்ப ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் கிடைக்கல. சரி, இனி அவ்வளோதான், இதனுடைய தலையெழுத்து இப்படி தான் போல அப்படின்ட்டு அவரு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இருந்தாலும் மனசில் ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியாக நம்முடைய பாரத பிரதமர்கிட்ட இந்த செப்பேடுகளை வந்து கொடுக்கும்போது ஹேமந்த் அவர்களுடைய பெயர்களை லெய்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது ஏன் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹேமந்த் அவர்கள் தான் வந்து இதுக்கு நிறைய வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஆதாரங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள்ட்ட சொன்னதாகவும் தகவல் வருது. உண்மையிலே வந்து இது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு ஹேமந்த் அவர்களுடைய உழைப்பு, அவர் இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்களுக்கு முன்னாடி இதை யூடியூப்பில் போட்டிருந்தாலுமே இன்னைக்கு அந்த செப்பேடுகள் வந்து நம் தமிழ்நாட்டுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த புத்த விகாரத்தின் இன்னைய நிலைமை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே வந்து ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க, முகலாயர்கள் எல்லாருமே வந்து நம் நாட்டை சிதைச்சிட்டாங்க இல்லையா. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எதுக்காக இந்த ஊரையும் இந்த சொத்துக்களையும் தானமாக கொடுத்தாங்களோ அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வந்து வேறு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அதாவது பெரும் பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய அந்த செப்பேடுகள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அந்த செப்பேடுகளோட நீளம் பார்த்தோம்னா 11 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் இருக்குது. அது உண்மையிலே வந்து பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெயிட்டாக வந்து எதை வச்சு எழுதியிருப்பாங்கன்னே தெரியல. அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் அழுத்தமாக இருக்குது. இதை வந்து 3D எஃபெக்டில் வந்து ஹேமந்த் அவர்கள் அவங்களுடைய வீடியோவில் போட்டிருக்காங்க. நிறைய விஷயம் அதில் சொல்லியிருக்காங்க. நான் அதில் பார்த்து ஒரு சில விஷயங்கள் தான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 28 நிமிஷம் வீடியோவில் அது முடியும் போது நமக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும், ஒரு ஆச்சரியமாக இருக்கும், உண்மையிலே ஒரு வருத்தமாகவும் இருக்கும். பரவாயில்ல, ஒரு இளைஞராக இருந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வர்றதில் உண்மையிலே ஹேமந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதில் இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா எல்லாமே அன்பு தானே சேது அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயுமே அந்த தம்பி ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கார். அவரும் பார்த்தோம்னா அந்த கோயிலாக போய் சிலைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அவர் தன்னுடைய சொந்த செலவுலேயே எல்லாமே பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளவோ கொள்ளையடிக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கூட இப்படிப்பட்ட ஆள்களுக்கு கொடுத்து இன்னும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், இன்னும் நீங்கள் செலவு பண்ணி அதுக்குண்டான எல்லா வேலைகளை பாருங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் வந்து அறிவு இருக்காது, தோணவும் செய்யாது. ஆனால் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு இந்த சிவநாடார் மாதிரி ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க கூட ஒரு கொஞ்சம் பணத்தை கூட இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு கொடுத்து இன்னும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி அமைச்சு கூட இப்படிலாம் செஞ்சோம்னா அவங்களும் இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக செய்வாங்க. ஏன்னா பர்சனல் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு அவங்க இது பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கிது, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்ட்டு. ஆனால் இது நானாக தான் சொல்கிறேன். இது வந்து ஹேமந்த் அவர்களும் சொல்லலை, அந்த சேது தம்பியும் சொல்லலை. இது என்னுடைய ஒப்பீனியன் தான். மற்றபடி அவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்களுடைய யூடியூப்கள் இது வந்து பேசலை. இது என்னுடைய ஒரு ஆதங்கம். கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய தமிழக அரசு செய்யணும். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.